உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். திடீரென அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கு கூட்டணி கதவுகள்லாம் திறந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கறது இந்த கருத்தை? அதாவது அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா அதிமுக உங்கள் கூட்டணியிலேருந்து விலகிடுச்சு, நீங்கள் 3வது அணி அமைக்க போகிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவரை பொறுத்த மட்டும் சொல்ல எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு. இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்தாலும் நாங்கள் பேசுகிறதுக்கு தயார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். ரெண்டாவது இன்னொரு வகையிலையும் எடுத்துக்கலாம். அதிமுக நீங்கள் கண்ணியமாக கௌரவமாக அவங்கள கூப்பிட்றேன் வந்துடுங்க, இல்லாட்டி வேறு வழியில் நான் அவங்கள கூப்பிட வேண்டியிருக்குன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் அது ஆக்சுவலாக. ஸோ இல்லை நம்ம பாயிண்ட் என்னென்னா அரசியலில் எந்த கதவையும் ஜெயக்குமார் இதுக்கு உடனே பதில் சொல்லிருக்கார். அதாவது பாஜகவை பொறுத்த மட்டும் நாங்கள் கதவை மூடி விட்டோம்னு சொல்கிறார். அரசியலை பொறுத்த மட்டும் எந்த கதவையும் யாரையும் மூட முடியாது, எல்லா கதவையும் எப்போதும் திறந்தான் இருக்கணும். இந்தியாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி சேர முடியாது தவிர, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முடியாது தவிர, மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக கூட்டணின்றது என்ன, ஆக்சுவலாக தேர்தலில் எப்படிப்பட்ட வெற்றி வாய்ப்புலாம் நம்ம பெற முடியும், இவங்க கூட சேர்ந்தால் இவங்க ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அவங்க கூட சேர்ந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, யாரோட கூட்டணி அமைச்சா நம்ம ஒரு 4 இடங்களில் பெற முடியும் தான் கூட்டணி. ஆக்சுவலாக அதில் கொள்கையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பல தடவை பல பேர் சொல்லிட்டாங்க. வரப்போகிற தேர்தலில் அதிமுக தனியாக நின்னா பாஜக தனியாக நின்னா 2 பேருக்கும் ஒரு நஷ்டமான ஒரு விஷயம். 2 பேருக்குமே அதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. ஓட்டுகள் பலவிதமாக பிரியும். பாஜக ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சாலுமே ஓட்டுகள் பிரியும், குங்குமண்டலத்தில் பிரியும், தெற்கில் பிரியும், பல இடங்களில் பிரியும். அதனால் அதிமுகவில் இருக்க எடப்பாடிக்கும் எந்த ஆதாயம் கிடையாது, அவரோட ஒற்றை தலைமை கேள்விக்குறியாகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் 26 நோக்கி போகும்போது அண்ணாமலை தலைமையில் கட்சி எதுவும் வளரல போல் இருக்குன்ற மாதிரியான ஓட்டு வங்கி அதில் ஒரு ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் வரும். அதனால் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் பாஜக அல்லது அதிமுக 2021 போல் ஒரு கூட்டணி அமைத்தார்கள் என்றால், இது மத்தியில் இருக்கிற பார்லிமெண்ட் தேர்தலாக இருக்கிறதுனால மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற கேள்வி இங்கே தமிழ்நாட்டில் முன்னாடி வைக்கப்படும்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மோடி வேண்டாம் என்கிற சொல்கிற ஒரு அணி, மோடி வேண்டும் என்கிற சொல்கிற அணி, 2 அணிக்கு இடையிலான போட்டின்னு வரும்போது அதிமுக தனியாக நின்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இல்லாத போயிடும். ஃபோக்கஸ் இல்லாத போகும்போது உங்களுக்கு ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது. அதனால் பாஜகவுடைய தற்சமயம் நீங்கள் 2021 மாதிரி ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி கட்டமைச்சிங்கன்னா திமுகவுக்கு சில 10 தொகுதிகள் ஒரு போட்டி, கடும் போட்டியை நீங்கள் உருவாக்கலாம். அந்த விதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பாஜகவுக்கும் நல்லது. இது பாஜகவில் இருக்கிறவங்க உணர்றாங்க, அதிமுகவில் இருக்கிற சில தலைவர்களும் உணர்றாங்க. ஆனால் ஏதோ ஒரு டிமாண்ட் நடுவில் போயிட்டுருக்கு. அதிமுக எடப்பாடி தரப்புலேருந்து பாஜகவுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை ஒன்று போயிட்டுருக்கு. திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார், இது மாதிரி நான் எங்களை சீஃப் மினிஸ்டராக எடப்பாடியை கேட்டோம், ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னார். பட் அது உண்மையான காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா அடுத்த வர போகிற தேர்தல் 24 தேர்தல், 26ன்றது அரசியலில் பல்வேறு மாறுதல்கள் 2 வருஷ காலத்தில் பல தூரம். 26ல் விஜயே வர்றார் உள்ள. அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது என்ன நடக்கும் நாளைக்கு அரசியல்னு சொல்ல முடியாது. 24க்கு அப்புறம் 24 முக்கியமான தேர்தல். ஏன்னா அண்ணாமலை தலைவரான பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கென்று மத்திய பாஜக தலைமை பல நடவடிக்கைகள் எடுத்த பிறகு நடக்கிற தேர்தல். எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு இப்போ தான் தெரியும். அதே மாதிரி தனித்தலைமையில் எடப்பாடி எலெக்ஷன் சந்திக்கும் போது அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்றது அப்பவும் தெரியும். டிடிவி அல்லது சசிகலா அல்லது ஓபிஎஸ்க்கு என்ன வாக்கு வங்கி சவுத்தில் இருக்குன்றதும் தெரியும். இதில் திமுகவுக்கு ஆன்டி இன்குமென்சியில் எவ்வளோ ஓட்டு போகுதுன்றதும் தெரியும் இதில். ஸோ இந்த மாதிரி எல்லோருடைய ஓட்டு வங்கியும் ஏதோ ஒரு சஸ்பென்ஸில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். திமுகவுக்கு ஒரு 4% 3% குறைஞ்சா கூட அது வெற்றி பெறுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குறைந்தபட்சம் 35 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேணால் வின்னிங் மார்ஜின் வேணால் 2019 மாதிரி இல்லாமல் 50,000 75,000 இருக்குமே தவிர லட்சக்கணக்கில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த கட்சிகள்லாம் ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாத போது ஒரு ரிஸ்க் எடுத்து களத்தில் குதிக்கிற போது, அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு ஃபோக்கஸே இல்லாத போது, யார் பிரைம் மினிஸ்டர் இல்லாத போது அவர்களுக்கு பின்னடைவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் அவங்க கூட எந்த கட்சியும் சேர மாட்டாங்கன்ற போது பாமகவோ தேமுதிகவோ போய் சேர மாட்டாங்க. ஏன்னா மத்தியில் மீண்டும் மோடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் இந்த கட்சியெல்லாம் அவங்க பின்னாடி தான் போவாங்க, ஒரு நேஷனல் பார்ட்டி.
2 நேஷனல் பார்ட்டியில் ஒரு நேஷனல் பார்ட்டி பாஜகவோட தான் போவாங்க, காங்கிரஸோட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இவங்களுக்கு கூட்டணி கட்சியும் அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ஜெயக்குமார் வந்து அவசரப்பட்டு கதவை வந்து தாப்பால் போட வேண்டிய அவசியம் இல்லை, கதவை திறந்து வைக்கலாம். ஆனால் உண்மையாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் அவங்க வந்து பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணுற பார்கெயின் என்னென்னா, ஓபிஎஸ் டிடிவி சசிகலா வந்து பாஜக தன்னோட அணியில் சேர்த்துக்கூடாது அப்படின்றதான் இவர் வைக்கிற எடப்பாடி வைக்கிற பார்கெயின். ஏன்னா அவங்களும் சேர்த்துட்டு அவங்களும் ஓட்டு வாங்கினா நாளைக்கு அவங்களும் பாலிடிக்ஸில் இவருக்கு ஈக்குவலாக ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த தேர்தலை வச்சு அவங்கள ஒழிச்சு கட்டிடணும், அவங்க தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியாக இருந்து ஒன்றும் இல்லாத போனால் பரவாயில்லன்னு இவர் நினைக்கிறார் எடப்பாடி. ஸோ அவங்களெல்லாம் சேர்த்துக்காதீங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க, அவங்களையும் சேர்த்துனா ஒட்டுமொத்த அதிமுக இருந்ததுன்னா ஓட் பேங்க்கை, ரெட்டைலை ஓட் பேங்கை நீங்கள் வாங்குறது ஈஸியாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாஜக வந்து இப்போது எடப்பாடியை ஒதுக்கி விட போகிறாங்களா, இல்லை டிடிவி சசிகலா தினரில் ஒதுக்கி விட போகிறாங்கன்னா அவங்க 2 பேர் இந்த 2 சாய்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இல்லை எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் இப்போ அது ஒன்று ட்ரை பண்ண போகிறாங்களா? பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க, தேர்தலில் வெற்றி பெறணும்னா எந்த விதமான நடைமுறையை வேணால் கையாளுவாங்க. அது காலில் விடுறதுலேருந்து, கட்டி பிடிக்கிறதுலேருந்து, எட்டி உதைக்கிறதுலேருந்து, என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை பயன்படுத்துறதுலேருந்து வெற்றி ஒன்றே லட்சியம்ன்றது செயல்படுறதுல பாஜக மாதிரி ஆளுங்க கிடையாது. அதுவும் அமித்ஷா நட்டா மோடி கூட்டணின்றது வந்து தர்மம் அதர்மம்லாம் பார்க்க மாட்டாங்க, எப்படி வேணால் இறங்கி அடிப்பாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு டீசெண்டான ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அதிமுகவுக்கு. இந்த டீசெண்டான இன்விடேஷன் வந்து இவங்க முறைச்சிட்டு ரொம்ப பண்ணாங்கன்னா அவங்க வந்து சாமதான பேத தண்டம்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி எந்தெந்த கட்டத்தில் எதை கையில் எடுக்கணுமோ, சவுக்கை கையில் எடுக்கணுமோ அப்போ அவங்க கையில் எடுப்பாங்க. இல்லை இந்த ஆள் எப்படியோ போட்டோம் போட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் இதை காணா போயிடுவார், இவர் கட்சியை நம்ம கரைச்சிடலாம், இன்றைக்கி ஒரு 14 எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ போய் சேர்ந்துருக்காங்க அவங்க கூட, அது மாதிரி இவங்க கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிடலாம் கூட நினைக்கலாம். ஸோ பாஜக தான் ஆப்ஷன் இருக்குது, அதிமுக வந்து ஒதுக்கிறதா சேர்க்கிறதான்றது. ஒதுக்கி வச்சு ஒன்றும் இல்லாத பண்ணுறதும் பாஜக ஆள முடியும். அடுத்தது ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க ஒன்றும் இல்லாத பண்ணுவாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு இடைப்பட்ட காலம், எடப்பாடிக்காக ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க, காலம் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து எடப்பாடி எப்படி பயன்படுத்த போகிறார், தனியாக தான் போக போகிறாரா, தனியாக போனால் அவருக்கும் நஷ்டம், பாஜகவுக்கும் நஷ்டம், திமுகவுக்கு லாபம். அது ஸோ என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க சம்மந்தப்பட்ட இந்த பிளேயர்ஸ்லாம்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 14-15 எம்எல்ஏக்கள்னு நினைக்கிறேன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்து பிஜேபியில் அடைஞ்சிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த நிச்சயமாக? அதாவது இது ஒரு இண்டிகேஷன், உங்களுக்கு ஒரு கண்ணியமான கௌரவமான ஒரு அழைப்பை கொடுத்துருக்கோம், கதவு திறந்து வச்சுருக்கோன்ட்டு, நீங்கள் ரொம்ப அதிகம் பேசாதீங்க, வந்து சேர்ந்துருங்க. இல்லை உங்கள் ஆட்களை இழுக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, உங்கள் எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஏடிஎம்கே ஆட்கள் இழுப்போம் நாங்கன்றது தான் பாயிண்ட். அதில் ஆக்சுவலாக அதை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்கள் கட்சியை கரைக்க முடியும் எங்களால்ன்றதை இண்டிகேட் பண்ணுறாங்க. அதுவும் நாங்கள் அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சுலபமாக உங்கள் கட்சியை கவுத்துருவோம், நீங்கள் எங்களுக்கு வேணால் கதவை மூடலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் சிபிஐக்கும் நீங்கள் கதவை மூட முடியாது, கதவு திறந்தே தான் இருக்குன்றதை இன்டைரக்டாக சொல்லுவாங்க வரப்போகிற காலத்தில். இல்லை தற்பொழுது இருக்கிற எம்எல்ஏக்கள் எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது, பழைய எம்எல்ஏக்கள் அந்த காலத்து எம்எல்ஏக்கள்லாம் இப்போ எடுத்து இதனால என்ன யூஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை இது வந்து ஒரு இண்டிகேஷன் தான். தற்போதைய எம்எல்ஏ எடுத்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்களுக்கு பதவி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் இழுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அப்போ தான் பிளவு வரும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவாங்க. தற்சமயத்துக்கு உங்ககிட்டேருந்து ஆளுங்களை இழுக்க முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து நிர்மல்குமார்லாம் போனார்ல, ஏடிஎம்கேக்கு ஐடி விங் சீஃபே போனார், அது அவங்களுக்குள்ளே இருந்தது. அதனால் இவங்க அவங்ககிட்டேருந்து ஆள் இருக்கிறது, அவங்க இவங்ககிட்டேருந்து ஆள் இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப திறமையான பிளேயர் வந்து பாஜக தான். அவங்க தான் எந்த கட்சியில வேணால் எப்படி வேணால் ஆட்கள் இழுத்து ஆட்சி அமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எடப்பாடி வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே விளையாடலாமே தவிர பாஜக என்கிற கட்சியிடம் வந்து அவர் அரசியல் விளையாடினார்னா அவர் தோற்று போயிடுவார் என்பது என்னுடைய கருத்து. இப்படி விடாம பாஜக வந்து அதிமுகவை பிடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஓட் பேங்க் தான் காரணம். ரெட்டையரிக்கான ஓட் பேங்க் இருக்குல்ல, அதுதான் காரணம். அது தனியாக போனால் அம்போன்னு போயிடும். இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தால் அந்த ரெட்டையரி ஓட் பேங்க்குக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து பாஜக அண்ட் அதிமுக ஓட் பேங்க்ன்றது ஒரு 10-15% ஒரே மாதிரியான ஓட் பேங்க். இப்போ ஒரு தொகுதியில் வந்து பாஜக நிற்குது, அதிமுக நிற்குது வச்சுக்கோங்க, அந்த ஒரு வாக்காளர் வந்து போத் பாஜக அதிமுக ரெண்டுத்துக்கு ஆதரவாளராக இருப்பான். அவன் வந்து பாஜகவுக்கு தான் போடுவான், அதிமுகவுக்கு போட மாட்டான். அதிமுக நின்னா அதிமுகவுக்கு போடுவான், ரெண்டுமே நின்னா பாஜகவுக்கு தான் போடுவான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே தனித்தனியாக போயிட்டு ஒரு தொகுதியில் நின்னீங்கன்னா 10-15% ஓட்டு அடி வாங்குவீங்க நீங்கள், அது அந்த அதிமுக அடி வாங்கும். அதனால் இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்லாம் அதிமுகவுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த ஜெயலலிதா கடைபிடித்த சாஃப்ட் இந்துத்துவா. அந்த சாஃப்ட் இந்துத்துவா பாலிசியில் அதிமுக இருக்கிறதுனால அந்த ஓட் பேங்க் ஒரே மாதிரியான விஷயமா இருக்க பார்க்குறோம். ஸோ பாஜகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக அனுதாபையும் ஒரே ஆள் 2 விதமாக இருப்பான். அதிமுக அனுதாபை அது ஜெயலலிதா ஏற்படுத்தின ஒரு விஷயம், எம்ஜிஆர் காலத்தில் கூட இல்லை. ஜெயலலிதா தான் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாத எங்கே கட்டுவாங்கன்னெலாம் கேட்டுட்டு
கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவம், மத மாற்ற தடை சட்டம்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் அப்ளை பண்ணாங்கல்ல, அதனால இந்த ஓட் பேங்க் 2 பேரோட ஓட் பேங்க் ஒரு 10% 15% ஒரே மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால அதிமுகவுக்கு வந்து பிரச்சனை. தனியாக போனால் வந்து ஒரே தொகுதியில் 2 பேர் இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு தான் அந்த ஓட்டு போகும். ஸோ அதிமுகவுக்கு நஷ்டம் வரும். அதனால வந்து இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வேலுமணி தங்கமணிலாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அமித்ஷா கொடுத்த அறிவிப்பு என்பது ஒரு கண்ணியமான கௌரவமான ஒரு அழைப்பு. இதை மீறினாங்கன்னா அடுத்த கட்டமாக கையில் சவுக்கை எடுக்க வேண்டுமா அல்லது என்ன பண்ணணும்னா அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அடுத்தது இல்லை கழட்டி விடணுமான்னு கூட முடிவு பண்ணுவாங்க. கழட்டி விட்டு ஒரேடியாக போட்டோம், இந்த தேர்தலுக்கு அப்புறம் காணா போயிடுவாங்க. 26 நோக்கி போகும்போது அவரை ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம், நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நம்ம பிஜேபி கேண்டிடேட்டை கொண்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் கூட இருப்பாங்க. ஸோ தற்சமயத்துக்கு சென்ட்ரல் எலெக்ஷனாக இருக்கிறதுனால அனைவரையும் ஒன்று சேர்த்து டிஎம்கேக்கு ஒரு 10 தொகுதியிலேயாவது ஒரு கடுமையான போட்டியை கொடுத்து அதில் ஒரு 4 தொகுதி விட்டு பெற முடியுமான்றதில் அவங்க கவனமாக இருக்காங்க பிஜேபி. ஸோ அதற்கான முயற்சிகளை தான் ஈடுபட்டுருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக தான் அமித்ஷாவோட அழைப்பை நான் பார்க்குறேன். என்னதான் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி வழிக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் வழிக்கு வரலன்னா அவருடைய கட்சியில் அவர் பின்னடைவை சந்திப்பார். அவர் தோத்தார்னா மறுபடியும் அவர் தான் பின்னடைவை சந்திப்பார். மற்றவங்கெல்லாம் வந்து பாஜகவோட சேர்ந்து ஓரளவு கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க வச்சுக்கோங்க, அவங்க குரல் கொடுப்பாங்க, அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் கொடுப்பாங்க. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற குரலுக்கு எதிராக இருக்கிறவர் பழனிசாமி. என் தலைமையை ஏற்றிருந்தீங்கன்னா வாழ்றாரு. அவங்க சொல்கிறாங்க இல்லை கூட்டு தலைமை ஏற்கனவே நான் கோஆர்டினேட்டராக என்னை சேர்த்துக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. சசிகலா எல்லாரும் ஒன்றுபட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ தோத்துட்டீங்கன்னா ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் அதிகமாக வரும்பொழுது நீங்கள் வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வரும் எடப்பாடிக்கு. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் பாஜகவோட சேர்ந்து இருந்தீங்கன்னா ஒரு 2 இடம் ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்கலாம். பாஜகவோட சேர்ந்தா வின் பண்ணலாம். சேர்ந்தா ஒரு இடத்துல நம்ம வின் பண்ணலாம். பொள்ளாச்சி போன்ற இடங்களில் வின் பண்ணலாம். பொள்ளாச்சியோ அல்லது திருப்பூரோ போன்ற இடங்களில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாஜகவும் கோயம்புத்தூரோ கன்னியாகுமரியோ போன்ற இடங்களில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வின் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம். அந்த தொகுதிகளில் ஈவன் கரூர் போன்ற தொகுதிகளில் கூட பாராளுமன்ற தொகுதியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா கொங்கு மண்டலத்திலேயே வந்து கொங்கு வேளாளர் ஓட்டு பிரிஞ்சிடும். அங்கே வந்து அண்ணாமலை பாஜக வந்து அங்கே இருக்கிற கவுண்டர்கள்லாம் வந்து நேர மோடிக்காக ஓட்டு போடுவாங்க, இவரை கை விட்டுருவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க, நம்ம சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது கொங்கு வேளாளர் அல்லாத மற்றவர்கள் இருக்காங்க, அருந்ததியர்கள், அவர்கள் வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போட மாட்டாங்க. அருந்ததியர்கள் வந்து திமுகவுக்கு தான் போடுவாங்க, அது சீமானுக்கும் போட மாட்டாங்க. மற்ற ஜாதியினர் இருக்காங்கல்ல கொங்கு வேளாளர் தவிர அவங்களெலாம் கூட பெரும்பாலும் திமுகவுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து ஈவன் கொங்கு மண்டலத்தில் இந்த நிலைமை இருக்கும்பொழுது சவுத்துலலாம் கேட்க வேண்டாம். சவுத்துலலாம் வந்து நான் ஜாதி மட்டுமே ஒரு பிரதானமாக சொல்லலை, பட் இருந்தாலுமே வந்து அது மாதிரி தனித்தனியாக போட்டி போடும்போது அதிமுக ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. போன வாட்டி 21 எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து எடுத்த ஓட்டுகள் ஜாதி ஓட்டுகள் சொல்ல முடியாது. சட்டமன்ற எலெக்ஷனில் அந்த விருதுநகர் போன்ற தொகுதிகளெல்லாம் நல்லா எடுத்துருக்காரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற தொகுதிகள், கோயில்பட்டி போன்ற இடங்களில், அது மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் பார்லிமெண்ட் தொகுதியில் சில சட்டமன்ற தொகுதிகளில் நல்ல ஓட்டெல்லாம் எடுத்திருக்காரு. அது வெறும் ஜாதி ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதையும் தாண்டி ஓட்டு இருக்குது, ஏடிஎம்கே ஓட்டு இருக்குது. ஸோ அது போகும்போது நீங்கள் எடப்பாடியோட அணி காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசித்து தான் அவங்க முடிவு எடுக்கணும். ஸோ இந்த அதிமுகவோட இந்த அழைப்புன்றதை எப்படி இவங்க கையாள போகிறாங்கன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். ஆனால் பயமே இல்லாமல் தடாலடியா அமித்ஷாவாக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் என்னன்ற மாதிரி ஜெயக்குமார் தடாலடியா அவர் ஓப்பனாக இருக்குன்னா அவர் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இல்லை முடியாதுன்றாரு, ஒரு காலத்துலையும் கூட்டணி இல்லைன்றாங்க. பயமே இல்லாமல் இல்லை. இன்னைக்கு அமித்ஷாக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்ன மாதிரி இதுவரையும் எனக்கு தெரியல. இல்லை அவர் வந்து என்ன சொல்ல நான் பார்க்கல அப்படி அவர் எதுவும் சொல்லலை. வேலுமணி எதுவும் வாய் தரன மாதிரி எனக்கு தெரியல. வேலுமணி ரொம்ப நாளாக வாய் திறக்கலையா? இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு ஏதாவது வாய் தந்தாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அவர்களை பொறுத்த மட்டும் அவங்க பாஜகவோட போடுறதும் தெளிவாக இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாஜகவோட போடுறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பேசாமல் இருக்காங்க. இது இறுதி கட்டத்தில் ஒரு முடிவு வரும். அதே மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகளும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போட்டியிருந்து அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அமித்ஷா சொல்கிறாருன்னா அது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். கூட்டணிக்கான கதவு திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அது மெயின்லி ஏடிஎம்கேக்கு தான். மற்ற கட்சியெல்லாம் அவங்க கூட கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால அது ஒன்றும் இல்லை. மெயின்லி ஏடிஎம்கேக்கு தான் அந்த அழைப்பு கொடுத்துருக்காரு. எடப்பாடி அதை எப்படி எடுத்துக்க போகிறாரு, எப்படி டீல் பண்ண போகிறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அவர் தனியாக போனார்னா அது தற்கொலைக்கு சமம். அந்த தற்கொலை அவர் பண்ணிக்க போகிறாரா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் தான் இருப்பார் போல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எந்த பக்கம் சாய போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய அந்த பக்கத்து இருப்பு அப்படி பார்க்க இல்லை, அவங்களுக்குலாம் வேறு வழியே இல்லை. அவங்க பாஜகவை நம்பி தான் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. பட் ஆனால் அது தவறான ஒரு அணுகுமுறை. என்னை கேட்டால் வந்து
அதிமுக பாலிடிக்ஸில் நீங்கள் எடப்பாடியை பீட் பண்ணணும்னா எடப்பாடி நிற்கிற இடத்துல நீங்கள் தோக்கடிக்கணும் அவர். ஆக்சுவலாக தோக்கடிச்சிங்கன்னா அவருக்கு ஒரு புத்தி வரும் அவருக்கு. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை நீங்கள் கையாளாத நீங்கள் போயிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு அந்த பாஜக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும், ரெட்டை சின்னத்தை முடக்கும், இல்லை வேறு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் தவறான முடிவு. அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டியூஷன்ற முறையில் நிறுவனம் வந்து எடப்பாடிகிட்ட இருக்குது. அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனா எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவரையும் எல்லா கோர்ட்லையும் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாஜக உள்ள பூந்து எந்த விதமான ஒரு குறுக்கீடும் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இவர்கள் வந்து பாஜகவை நம்பி தன்னுடைய பாலிடிக்ஸ் அமைச்சிக்கூடாது. யார் ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, சசிகலாவோ. உங்களுடைய நோக்கம் என்ன? அதிமுக என்ற கட்சியை மீட்க வேண்டும். மீட்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். பாடம் கற்பிக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? அவர் தோக்கடிக்கணும். அவர் தோக்கடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் அவர் நிற்கிற தொகுதிகளும் உங்கள் கேண்டிடேட்டை போடணும். ஈரோடு கிழக்கு மாதிரி வித்ரா பண்ணிக்கூடாது. போட்டு அவர் தோக்கடிங்க. பாஜகட்ட சொல்லிடுங்க, எங்கள் சண்டையை நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோங்க. 26க்கு முன்னாடி எங்கள் சண்டையை செட்டில் பண்ணால் தான் நாங்கள் 26 நோக்கி போகும்போது எங்களுக்கு அரசியல் எங்கள் கைவசம் இருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்கள் கூட சேர்ந்து உட்காந்தா அப்புறம் வந்து ஏதோ ஒரு தொகுதி 2 தொகுதியில் கூட ஏதாவது வின் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் கூட எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. 26ல் கட்சி எங்கள் ஒன்றா இருக்கணும். ஸோ எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சா இவர்கள் இந்த 3 பேருமே வந்து சும்மா இந்த பாஜகவை பிடிச்சி தொங்கின்னு இருக்காம, பாஜக எப்படி வேணால் போட்டு அவங்க எந்த அணி வேணால் அமைச்சிக்கிட்டோம், எங்கெங்கே எடப்பாடி நிற்கிறாரோ அங்கெல்லாம் நாங்கள் போட்டி போடுவோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு பாஜகட்ட கேட்கணும். அப்படி பாஜக கொடுக்கலன்னா நீங்கள் இவங்களே நின்று எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு வேலையை பார்த்தாங்கன்னா அதுதான் பின்னாடி கட்சி வந்து இவங்க கைக்கு வந்து சேரத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏதோ பாஜகவோட போய் சேர்ந்துட்டோம், பாஜக மிரட்டி எடப்பாடியை வழி கொண்டுருவாங்கன்னு நினச்சா அது பண்ணவே மாட்டாங்க பாஜக. ஏன்னா வந்து அங்கேயும் ஒரு சைசபிள் ஆட்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஒன்றாகணுன்ற ஒரு நோக்கம் இருக்கே தவிர பிரித்து டீல் பண்ணணுன்ற நோக்கம் இப்போ இல்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒருவேளை அல்டிமேட்டாக கடைசியாக வந்து எடப்பாடி எப்படி வேணால் போனால் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அப்போ வந்து இவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக, டிடிவிக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கலாம். ஆனால் அதெல்லாம் எலெக்ஷன் நெருக்கத்தில் பண்ணால் ரொம்ப ஏற்கனவே பாஜகவுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது. தேர்தலில் கோல்மால் பண்ணுறது, சண்டிகார் எலெக்ஷன்லேருந்து கோல்மால் பண்ணுறது, அஜித் பவார், ஷிண்டே ஃபேக்ஷனுக்கு எல்லாம் கட்சியை கொடுக்கறதுன்னு எலெக்ஷன் கமிஷனே ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்குது. அதனால் வந்து அந்த சமயத்தில் இவர்கிட்டருந்து எடப்பாடிகிட்டேருந்து எலெக்ஷன் ரெட்டையெல்லாம் பறிச்சாங்கன்னா அது எடப்பாடிக்கு அனுதாபமாக போய் சேரும். ஆக்சுவலாக பாஜகவுக்கு எதிராக போகும். அதனால் அதெல்லாம் பண்ணுவாங்கன்றது டவுட்டு. ஸோ பாயிண்ட் என்னன்னா இந்த 3 பேருமே வந்து அவங்களுக்கு சீரியஸாக உண்மையிலேயே எடப்பாடியை தோக்கடிச்சு கட்சியை கைப்பற்றணும்னா அவங்க பாஜக பக்கம் போகாமல் எடப்பாடி நிற்கிற இடத்துல போட்டி போட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் வின் பண்ணாட்டி பரவாயில்ல அவரை தோக்கடிங்க. அதற்கான முயற்சிகள் இறங்குங்க. அவ்வளோதான். அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய கட்சி உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரே வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் சொல்கிறாரு, இன்னமும் சொல்கிறாரு, நாங்கள் ரெட்டாடையில் தான் போட்டிடுவோம் அப்படின்றாரு. அவர் ஏதோ கனவு உலகத்தில் இருக்கார் அவர். ஆக்சுவலாக நிச்சயமாக அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அவருக்கு இந்த பாஜகவை நம்பி தான் சொல்கிறாரு. இந்த பாஜகலாம் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னா டவுட் எனக்கு ஆக்சுவலாக. பட் ஆனால் இந்த எடப்பாடிக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க இன்டைரக்டாக. இந்த எப்படி டீல் பண்ணுறாரு பார்க்கணும். ஸ்ட்ரிக்டாக டீல் பண்ணி வழிக்கு கொண்டுறதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கையாளுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சவரையும் மேக்ஸிமம் கையாடுறது டவுட். அதெல்லாம் கையாண்டா ஒரு எடப்பாடியே பயந்துருவார். ரெட்டையில் இல்லாமல் எடப்பாடி நிற்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இன்னும் மோசமாக தான் வைப்பார் ஆக்சுவலாக. அதனால் அதுக்குள்ளே ஒரு வழிக்கு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தலுக்கு வேணால் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அதை வந்து ஓபிஎஸ்க்கு வாங்கி கொடுக்கறதுக்கான முடக்கிறதுக்கான வழியில் ஓபிஎஸ் பின்னாடி யாருங்க இருக்காங்க? என்ன கட்சி இருக்குது? முதல்ல இருக்கிற எல்லா கோர்ட்டும் கீழே இருந்து மேலே இருக்கிற கோர்ட் வரையும் எல்லாமே பொதுக்குழு எடுத்த முடிவு தான் சரின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன ஹோல்டு இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரே ஹோல்டு. பாஜக மூலமாக அதை ப்ரெஷர் பண்ணி பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப அப்பட்டமான ஒரு விதி மீறலாக தெரியும், ஜனநாயகத்துக்கு முரண்பாடாக தெரியும். அது வந்து எடப்பாடிக்கு அனுதாபத்தை தான் கொண்டு சேர்க்கும். அதான் பாஜக பண்ண மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. சார் நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி சார். நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.